ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி சிக்கன் டிக்கா வித்தியாசமான சுவையில் ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமான முறையிலையும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த சிக்கன் டிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கலக்கலான சுவையை தரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் கறி பீஸாக எடுத்து கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர், வெங்காயம், மசாலா பொருள் எல்லாமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இதுக்கு தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்க வேணும், சிக்கனுக்கு தகுந்த மாதிரி. இதில் குடமிளகாய் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கறி மசால் பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கலக்கும்போது சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் கலக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் முதல்ல தயிரை சேர்த்திக்கலாம். தயிரை எடுத்துட்டு இதோட மசாலா பொருளையும் சேர்த்திக்கலாம். நம்ம தண்ணி இதுக்கு சேர்த்தக்கூடாது. தயிர்லேயே தண்ணி இருக்கிறனால நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா பொருளெல்லாம் இந்த தயிரோட சேர்த்தி விட்டுக்கலாம். சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒன்றா தயிரோட மசாலா பொருளெல்லாம் கலந்துக்க வேணும். இந்த மாதிரி கலந்து விட்டால் தான் நல்லா ஈவனாக மசாலாலாம் கலந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனை இதோடு சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிங்க சிக்கனு. இப்போ வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் நல்லா மசாலாலாம் சிக்கனில் கலந்து விட்டுக்குங்க. குடமிளகாய் இருந்தாலும் பெரிய பீஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது 1/2 மணி நேரம் மட்டும் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் சிக்கனில் பிடிச்சி வர வேணும். அதனால் 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ சிக்கன் எடுத்து ஒரு தட்டில் இப்படி தனித்தனியாக வெங்காயத்தையும் சிக்கனையும் பிரித்து எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்காக ஒரு கம்பி இல்லைன்னா உங்களுக்கு குச்சி இருந்ததுனாலும் பயன்படுத்திக்கங்க. இப்போ கம்பியில் சிக்கனை ஃபஸ்ட்டு குத்தி விட்டுட்டு வெங்காயத்தை அடுத்ததாக குத்திக்கலாம். இப்படி 1 பை 1 சிக்கன், வெங்காயம், குடமிளகாய் இருந்தால் குடமிளகாய் இப்படி 1 பை 1 மாற்றி மாற்றி நீங்கள் குத்தி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். இப்போ எல்லா கம்பிலையும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். இப்போ 2 கம்பிலையும் குத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் சூடானது இதில் எண்ணெய் குறைவான முறையில் சேர்த்துனா போதுமானது. எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ நம்ம குத்தி வச்சுருக்கிற சிக்கன் குத்தி வச்சுருக்கிறோம்ல அந்த கம்பி இப்போ தோசைக்கல்லில் 2ஐயும் இந்த மாதிரி வச்சுக்க வேணும். வச்சுட்டு சிக்கன் மேலே லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அடுப்பு மீடியமில் வச்சுட்டு 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்க வேணும். அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்க வேணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். எல்லா பக்கையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அடுப்பு குறைவான தீ வச்சுக்க வேணும், இல்லைன்னா தீஞ்சு வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 பக்கம் நல்லா
சிக்கன் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் உள்ள சிக்கன் கலந்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து தவாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு சிக்கன் துண்டுகளை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இப்போ குறைவான தீயில் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக வெந்து வர மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அடுப்பு வந்து குறைவான தீயில் நல்லா வெந்து வந்துடும், நல்லா சாஃப்டான முறையில். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலாலாம் கலந்து வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் டிக்காவில் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு சிக்கன் டிக்காவை இந்த சுவையில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.